பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட அஜித்குமார் சகோதரர் நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட அஜித்குமார் சகோதரர் நவீன்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ் வணக்கம். என்ன காரணத்திற்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? அது தொடர்பான விவரம். நிச்சயமாக மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் ஊழியர் அஜித்குமார் காவலர்கள் அடித்து கொலை செய்த விவகாரத்தில் அஜித்குமாரின் சகோதரரான நவீனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் நியமித்து வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கவும் வழக்கு தொடர்பான சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டதை தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக திருப்போணம் காவல் நிலையத்தை அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் அருகே விசாரணையானது நடைபெற்றது. இதில் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த பின்பு நேற்று மாலை 3:30 மணிக்கு ஆய்வு மாளிகையில் இருந்து மதுரை சென்று விட்டார். தற்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளை ஒட்டி திங்கட்கிழமை 2 நாட்கள் ஆவணங்களை ஆய்வு செய்த பின்பு 8ஆம் தேதியான நாளை மறுநாள் காலை மதுரை உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக ஆவணங்களை சமர்ப்பிக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை வீட்டில் இருந்த அஜித்குமாரை காவலர்கள் அடித்து கொலை செய்த விவகாரத்தில் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் அவருடைய சகோதரரான நவீன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.